ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்துக்காக வந்து எவ்வளவோ வேலைகள் எத்தனை பேர் பார்த்துக்காங்க. உறவுக்காரங்கன்னு பார்க்கறது கிடையாது, பக்கத்து வீடுன்னு பார்க்கறது கிடையாது, அப்புறம் வந்து எதுவுமே பார்க்கறது கிடையாது. பணம் அப்படி கிடைக்குன்னா என்ன வேணால் செய்கிறாங்க. அது தங்க வளம் நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. பணம் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் எவ்வளவோ செய்கிறாங்க. ஆனால் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நல்லவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ ஆட்டோவில் விட்டு போன பணத்தை கொண்டு கொடுக்குறதாகட்டும், நகையை கொண்டு கொடுக்குறதாகட்டும், இப்படி நிறைய பேர் வந்து இப்போ இருக்காங்க. மதுரையை சேர்ந்த பெண்மணி ஒரு 4 நாளைக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு பெரிய சாக்கு மூட்டையில் பார்த்துருக்காங்க. சாக்கு மூட்டையில் வந்து கட்டுக்கட்டாக பணம் இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோந்து போலீஸில் போய் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பணத்தை எண்ணி பார்த்து கிட்டத்தட்ட 17,00,000 வந்து அந்த மூட்டையில் வந்து இருக்குது. பணம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பணம் வந்து தன்னால் தான் உழைச்ச பணம் போதும், அடுத்தவங்க காசு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி உடனடியாக சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு மனசுலாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யாருக்குமே அது வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனுஷன் எல்லாரும் பணத்துக்காக அவங்கவுங்க வந்து வீடு பூட்டியிருக்கு, பூட்டின வீடை உடச்சி வந்து கொள்ளையடிக்கிறாங்க, ரோட்டில் போகும்போது எடுக்கிறாங்க, மனிதாபிமானம் இல்லாமல் செயின் எடுத்துட்டு அப்படியே கீழே தள்ளி விட்றாங்க. இந்த மாதிரி வந்து நல்ல மனசு எல்லாருக்கும் வருமா கேட்டால் கண்டிப்பாக வராதுன்னு சொல்லலாம். அது ஒரு பணம் கிடைச்சாலே அவங்கவுங்க வந்து மனசு மாறுவாங்க. ஆனால் வந்து ஒரு சாக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பணம் வந்து கொடுத்துருக்காங்க. உடனடியாக வந்து பக்கத்தில் உள்ள போலீஸில் வந்து போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நல்ல மனசு. அடுத்தவங்க பணத்து மேலே அவங்க வந்து கொஞ்சம் கூட ஆசைப்படலை. அது கட்டுக்கட்டாக ஒரு சாக்கு நிறைய பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சாக்கு நிறைய பணம் இருக்கே சொல்லி இரவு நேரத்தில் எதுவுமே அவங்க வந்து நினைக்கல. நமக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்னு வந்து போய் உடனே போய் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து யார் படம் போட்டாங்க, இவ்வளோ பணத்தை இங்கே வந்து யார் வச்சுட்டு போனாங்க அப்படின்னு வந்து தெரியல. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்துருக்காங்க. இவங்க அதை பற்றி நினைக்கவே இல்லை. எல்லாருமே இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க பாராட்டுறாங்க. ஏன்னா 1,00,000 2,00,000 கிடையாது, 17,00,000 மூட்டையை கட்டி வந்து குப்பை பக்கத்தில் வச்சுட்டு போயிருக்காங்க. யார் வச்சாங்க, ஏன் வச்சாங்கன்னு அதை பற்றி எந்த விவரம் தெரியல. ஆனால் இவ்வளோ பணத்தை இவங்க வச்சுருக்காங்களே அப்படின்னு வச்சிருந்து கூட அந்த பெண்மணி வந்து இரவு நேரத்தில் அவங்க நினச்சா வந்து பார்த்திங்கன்னா பேசாமல் போயிருக்கலாம். ஆனால் உடனடியாக தகவல் சொல்லணும். என்ன இவங்க பார்க்காம பேசாமல் போயிட்டாங்கன்னா வேறு யாராவது வந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாக்கு மூட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்னு எடுத்துகிட்டு போக கூட இருக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம உடனே தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக என்னெல்லாமோ கையில் வந்து சமீபத்தில் கூட ரேந்தம்பூரில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி தண்டு 2 காலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த காலையே வந்து வயசான 65 வயசு பாட்டியை கூட பார்க்காம அந்த காலை எடுத்துகிட்டு அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்படி கலத்த முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அந்த கொடுமைகள் இருக்கிற இந்த காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல உலகங்கள் இருக்க தான் வந்து செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் கூட இப்படி வந்து நல்ல மனுஷங்க இருக்காங்களே அப்படின்ட்டு. ஏன்னா ரோட்டில் வாக்கிங் போக முடியல, செயின் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு டெய்லி வந்து நம்ம பார்க்குறோம். ராத்திரி நேரத்தில் வந்து கிடையாது, பகல் நேரத்துலேயே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இப்படி நிறைய டெய்லியே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல மனசுக்காரங்களாம் இந்த உலகத்தில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பணத்துக்காக என்ன வேணால் செய்யலாம்னு சொல்லிட்டு உறவுக்காரங்க சொத்தை வந்து பிரித்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா மகன் வந்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பணத்தை வந்து சொத்தை பிரித்து கொடு சொல்லிட்டு அம்மா அப்பாவெல்லாம் வந்து துன்புறுத்துகிறாங்க. அப்புறம் மாமியார் மருமகளை துன்புறுத்துகிறாங்க, அண்ணன் தம்பி துன்புறுத்துகிறாங்க. சொத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிரித்து கொடுத்தே ஆகணும். இப்படி வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த பணத்துக்காக கொடுமைப்படுத்துகிறவங்க வந்து அதிகமாகிட்டு தான் வந்து போயிடறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பணத்துக்காக இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். தனியாக இருக்கிற பெண்கள்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா நகையை எடுத்துகிட்டு போகிறது, இதில் ஆண்கள் மட்டும் கிடையாது, முக்கியமாக இருக்கிறது பெண்கள் தான் வந்து செய்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயில்கள், கடைகள், கோயிலில் கூட வந்து விட்டு வைக்கிறது இல்லை, பணத்தை வந்து எடுக்கிறது, மொபைலை திருடுறது. என்னோடய மொபைல் கூட வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் தான் வந்து திருடிட்டு போனாங்க. பேக்குக்குள்ளே வந்து கையை விட்டு அப்படியே வந்து பேக் ஜிப்பை திறந்து அதுக்குள்ளே பேக்குக்குள்ளே அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நிலமை வந்து மோசமாக போயிடுச்சு. கோயிலில் வந்து எதுக்காக நம்ம வரோம், 4 பேர் நம்ம வந்து கடவுளை கும்பிட தான் வரோம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கடவுளை இருக்காங்க, நம்ம கும்பிட வரோம். ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த கடவுள்னு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த கடவுள் இருக்காருன்னு நினச்சி பயந்து அவங்க கோயிலில் வச்சு அப்படி வந்து ஹேண்ட்பேக்கை வச்சு வந்து இப்படி பைசா எடுப்பாங்க. நாளுக்கு நாள் டெய்லியே இப்படி வந்து தொல்லைகள். அப்படி இருக்கும்போது ரோட்டில் உள்ள படத்தை எல்லாருமே இவங்களை வந்து பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பாராட்டுறாங்க. உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயந்தான். இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.